பேதுரு எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5 வாசிக்க நாம் கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு அற்புதமான சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற செய்தியின் தலைப்பு பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா என்ன? பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதில் சுதந்திரம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்லலாம்? வீடா? ஃப்ரீடம். ஃப்ரீடம். ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கினதுனால நமக்கு சுதந்திரம்னா அது ஒன்று தான் தெரியுது இல்லைன்னா? ஆமாம். எப்படி? இங்கே வருகிற சுதந்திரத்துக்கு அர்த்தம் ஆஸ்தி, சொத்து, நமக்கு சொந்தமான பங்குகள் என்ற அர்த்தம். அப்போ பரலோகத்தில் 5ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அதை ஃப்ரீடம்னு எடுக்கக்கூடாது. ஃப்ரீடம் சுதந்திரம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல சுதந்திரம் என்பதற்கு நமக்குரிய சொத்து, நமக்குரிய ஆஸ்தி, இது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த ஆஸ்தி, அந்த சுதந்திரம் சொந்தமாக முடியும்? எத்தனை பேர் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? இன்ஹெரிடன்ஸ். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல சுதந்திரம்னா என்ன, அங்கே போடப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன, அடுத்ததாக அதை நாம் சொந்தமாக்க முடியுமா? அப்போ பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இதை நோக்கி எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நீங்கள் பூமியில் சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பணங்களை சேர்த்து வைக்கணும், அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற உலக மக்கள் மத்தியில் பரலோகத்தில் தேவன் எனக்குன்னு வைத்திருக்கிற சுதந்திரத்தை, ஆஸ்தியை நான் பெற முடியுமா? இன்னொரு விதத்தில் பார்த்தா அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்துக்குரியவர். அதை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அங்கே போய் இருக்க முடியும். அப்போ அதை குறித்த கவலை இல்லாமல், அக்கறை இல்லாமல் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவங்கெல்லாம் வருகையில் கைவிடப்படுவார்கள். ஏன்? இம்மைக்காக மாத்திரம் தானே இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்கிறாங்க. ஏங்க சர்ச்சுக்கு வரீங்க? கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும். என்னங்க ஆசீர்வதிக்கணும்? உடனே ஒரு லிஸ்டே கொடுப்போம், இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னா நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். யாருமே நான் திருப்தியாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. யார் சபைக்கு வந்தாலும் கண்டிப்பாக ஒரு தேவையோடு தான் வரும். கடவுள் உங்களை எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காருன்னு கேட்டால் எங்கே கொடுத்தார்? அப்போ இந்த உலக ஆஸ்தி அப்படின்றது அன்லிமிட்டெட். அப்படின்னு என்னன்னா போதும் அப்படின்ற மனமே வராது. ஒன்று இருந்தால் அடுத்தது இன்னொன்று முளைச்சிரும். அப்போ மனம் இதுலேருந்து அதில் தாவும். இப்போ பாருங்கள், செல்ஃபோன்
இப்போ தான் வாங்கின மாதிரி இருக்கும். கடையில் போய் கொடுத்தோம்னா ரிப்பேர் ஆச்சு பண்ணி கொடுங்கண்ணா, இந்த ஃபோனை இன்னுமா வச்சிட்ருக்குறீங்க? ஏங்க வாங்கி 2 வருஷம் தான். அட நீங்கள் வேறு 3 மாதம் ஒரு தடவை ஃபோன் அப்டேட் ஆகுது. 2 வருஷம் பாட்டி காலத்து ஃபோனெல்லாம் வச்சுருக்கிறீங்க. அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். உலகம் அப்படி போயிட்டுருக்குது. ஏன்னா உலகத்தினுடைய அதிபதி பிசாசு எதுலையுமே திருப்திப்பட விட மாட்டான். ஒன்று வந்துச்சுன்னா அது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை வச்சு புதுசாக கொண்டு வருவோம். உடனே மனம் இதுலேருந்து அதுக்கு தாவும். அப்படி திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் உலகம் கொடுக்குது. ஆனால் பரலோகம் அப்படி இல்லை. ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் ஒரே காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். அங்கெல்லாம் அப்டேட்டு ஒவ்வொரு காலகட்டத்தை அந்த மாதிரி மாறும். அது அப்டேட்டே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காரியம் இங்கே இருக்கிறதெல்லாம் ஏன் அப்டேட் ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கிறது எதுவுமே நிலையானது அல்ல. அதனால தான் அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் இருப்பதெல்லாம் நிலையானது. அதுக்கு அப்டேட்டே தேவையில்லை. ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த சுதந்திரம் அப்படியே இருக்கு. ஆகவே பரலோக வாழ்க்கை மட்டும்தான் திருப்தி அளிக்கக்கூடிய வாழ்க்கை. அல்லேலூயா. பூமிக்குரிய வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்தியே வராது. அதனால தான் மனிதன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், போதும் என்கிற மனது இல்லாததுனால உலகத்து பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி அப்படின்னு என்ன, எனக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் போதுமப்பா, எனக்கு நித்திய காரியங்கள் தான் முக்கியம், அதை நான் சுதந்திரிக்கணும். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தி, அதுதான் பெரிய ஆதாயம். அப்படிப்பட்ட சுதந்திரம் நீங்கள் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம், எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம், எத்தனை பேர் அதை சொந்தமாக்க முடியும்? இப்போ அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னு 4ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள. என்ன சுதந்திரம்? 3 காரியங்கள். 1 நிறுத்தி பாருங்க. 1 அழியாததும், 2 மாசற்றதும், 3 வாடாததுமான சுதந்திரம். அப்ப பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் 3 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இருக்கு. அதில் ஒரு 3 விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்டதா இருக்கா? 1 அழியாதது, இன்னொன்று மாசற்றது, 3வது வாடாதது. இந்த 3 சுதந்திரங்களையும் தேவன் நமக்கா பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறவெல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர். அப்ப எத்தனை முறை இந்த வசனங்களை படிச்சிருக்கிறோம். அது என்ன அழியாத சுதந்திரம், அது என்ன மாசற்ற சுதந்திரம், அது என்ன வாடாத சுதந்திரம் கண்டுபிடிச்சோமா? அது என்னன்னு தேடணுமா? பலமுறை படிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சிருந்தா தானே அதன் மேல நமக்கு வாஞ்ச வந்திருக்கும். ஓ, இதுதான் பரலோகத்தினருக்காக வைக்கப்பட்டிருக்கா, அப்ப அதுக்காக தானே நான் வாழணும். கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் கொலோசியர் 3 வருது. இன்னைக்கே நிறைய பேர் கீழானவைகளை தேடிட்டு இருக்கிறாங்க. மேலானவைகள் என்னன்னு தெரியாததுலாம். அது தெரிஞ்சிட்டா இரவும் பகலும் அதன் மேல நோக்கம், நாட்டம், வாஞ்சை சத்தியமார்க்க சபையில் இருக்கிற நமக்கு வந்துவிடும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த உலகத்தில் எங்க சபைக்கு வரீங்க, ஏன் ஆண்டவரை தேடுறீங்க? ஆண்டவர் இந்த பூமியில் எங்களை ஒரு குறை இல்லாமல் வைக்கணும். பணம், பொருள், சுகம் எல்லாத்துலையும் நிறைவாக வைக்கணும். அதுக்கு தாங்க சர்ச்சுக்கு வரோம். ஆனால் அதை மட்டுமே ஃபோக்கஸாக பண்ணி யாரெல்லாம் சபைக்கு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு காத்திருக்குது.
வருகையில் ஆண்டவர் சொல்லிடுவார், உங்களை நான் ஒருபோதும் அறியவில்லை. அப்ப இந்த இடத்துல பேதுரு எழுதுகிறார் 3ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இதில் நிறைய, அதை யார் அந்த அவர்ன்றத பிதான்னு சொல்லிக்கலாம், இயேசுன்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இயேசுவை உயிரோடு எழுப்பினது பிதா, அதனால் அங்கே வர அவரை பிதாவுன்னு சொல்லிக்கலாம். இன்னொரு விதத்தில் அங்கே வர அவர்ன்னு போட்டு கமா போட்டுட்டு இயேசு கிறிஸ்து அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் கான்செப்ட் ஒன்று தான். என்ன கான்செப்ட்? மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்ததுனால தான் இந்த சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்துக்கு காரணகர்த்தா யாருன்னா நம்முடைய ஆண்டவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தல். அவர் மரித்து உயிர்த்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் மட்டும் மரிச்சவராகவே இருந்திருந்தார்னா நமக்கு பரலோகத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக அவர் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்து இன்னொரு 3 காரியம் எழுதிக்கோங்க. 1, ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாக்கினார். என்னதை உண்டாக்கினார்? ஜீவனுள்ள நம்பிக்கை. அது என்ன ஜீவனுள்ள நம்பிக்கை? இயேசு உயிரோடு எழுந்ததுனால ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு. என்ன நம்பிக்கை? நம்ம எல்லாரும் நம்மளாம் மறிக்க மாட்டோமா? அதாவது நம்பிக்கை என்கிற வார்த்தை எதிர்காலத்தோடு தொடர்புடையது. நம்பிக்கைன்னு பைபிள் எங்க வந்தாலும் அது எதிர்காலத்தோடு, இனி நடக்க போகிற சம்பவத்தோடு தொடர்புடையது. அப்ப ஜீவனுள்ள நம்பிக்கைன்னு வரும்போது ஆண்டவர் வருகையில் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படுற நித்திய ஜீவன், அதை குறித்த நம்பிக்கை. நித்திய ஜீவன் என்ன? மரித்திருக்கிற நம்மை, கிறிஸ்துவுக்குள் மரித்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பிப்பார். அப்ப நம்ம ஆண்டவர் வருகையில் உயிர்ப்பிக்கப்படணும், நமக்குள்ள என்ன ஜீவன் வரணும்? நித்திய ஜீவன் வரும். அந்த ஜீவனை இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் அவர் நமக்கும் கொடுப்பார்னு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் உயிர் தள்ளலன்னா நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாம போயிருக்கும். அவர் உயிர் தெழுந்ததுனால நாமும் உயிர் தள்ளுவோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் வரும்போது கண்டிப்பா எழுவோம். இது முதல் விஷயம், ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாக்கி இருக்கிறார் இயேசு மரித்து உயிர் தெழுந்து. 2வது 4ஆம் வசனத்தில் பாருங்க, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்ப நம்ம அவர் வருகையில் உயிர்ப்பிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னா அதுக்கு தேவை மறுபடியும் பிறத்தல், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படணும். அதையும் உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கா பண்றார். அல்லேலூயா. அவர் மரித்தவராகவே இருந்தார்னா இதெல்லாம் நடக்காது. மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நம்மையும் மறுபடியும் பிறக்க வைக்கிறார், மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். ஏற்கனவே அம்மா வயிற்றிலிருந்து வந்தோம், அது முதல் பிறப்பு. யாரா இருந்தாலும் மறுபடியும் பிறந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை தான் 4ஆம் வசனத்தில் இயேசு உயிர் தெழுந்ததுனால ஒரு ஆசீர்வாதமா கிடைக்குது. 3வது அவர் உயிர் தெழுந்ததுனால 5ஆம் வசனம் வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏது. அப்ப கடைசி காலம்னா என்ன? ஆண்டோடைய வருகையின் காலம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமா ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பேர் ரட்சிப்பு. புரியல? இயேசு திரும்ப வரும்போது ஒரு ரட்சிப்போடு வரப்போகிறார். அந்த ரட்சிப்பை யாரெல்லாம் பெறுகிறோமோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு பூரணமாகும். இப்போ நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பூரண ரட்சிப்பு அல்ல, பூரணத்தை நோக்கி
போய்கொண்டிருக்கிறோம். அப்ப ரட்சிப்பினுடைய முழுமை எப்ப கிடைக்கும்னா எபிரேயர் 9:28 வாசிங்க. எபிரேயர் 9:28. கிறிஸ்து அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்ப அவருடைய இரண்டாம் வருகை, அதை தான் ரகசிய வருகைன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா வேதத்தின்படி இது இரண்டாம் வருகை. அந்த இரண்டாம் வருகையில் ஆண்டவர் வரும்போது ஒரு ரட்சிப்போட வரார். இதை தான் பேதுரு எழுதுகிறார், கடைசி காலங்களில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அதோடு அவர் நிறுத்தல, அது கீழே ஒரு ரகசியத்தை சொல்றார். அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அப்படின்னு என்ன? இந்த ஆண்டவர் வருகையில கொண்டு வருகிற ரட்சிப்பை பெற்றாதான் நம்ம முழுமையடைய போறோம். இதை பெறக்கூடாதபடிக்கு பிசாசானவன் நிறைய சோதனைகளை, இச்சைகளை, பாடுகளை, போராட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய விசுவாசத்தை வழுவி போக பண்ணுவான். அதிலிருந்து நம்மை வலுவாமல் காக்கிறவரும் அவர்தான். அதுக்கு தான் ஒரு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்ததுனால ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கு. இயேசு உயிர் தெழுந்ததுனால நமக்குள்ள மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வந்திருக்கு. மூன்றாவது அவர் உயிர் தெழுந்ததுனால தான் அவர் பலத்தினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார்னா நம்மளை பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம். அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சாசு எவனாய் விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் வாயிலம் நம்ம கொண்டு போய் விடாதபடிக்கு அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யோவான் 17 ஜெபம் பண்ணுவார், பிதாவே இதுவரைக்கும் உடைய நாமத்தினால் இவர்களை காத்து கொண்டு வந்தேன், இனியும் நீர்தான் இவர்களை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். ஏன்? பிசாசானவன் எப்படிலாம் ரட்சிப்பை எடுக்க முடியுமோ அவன் அதற்கு வைராக்கியமா வேலைகளை செய்வான். அப்ப நாம தான் நிக்கிறோம்னு நினைக்க கூடாது. தெய்வ பலத்துல பாதுகாப்பா இருக்கிறோம். அவர் தான் நம்மளை காக்கிறார். ஏன் இந்த 3 காரியங்கள் செய்கிறார்னா, இதெல்லாம் கடந்து வரவங்களுக்கு தான் பரலோகத்தில் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதை பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாகும். அது என்ன சுதந்திரம்? நிறைய இருக்கு சுதந்திரம். சுதந்திரம் மட்டும் எடுத்தோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், மாத கணக்கில் பேசலாம், அவ்வளோ சத்தியங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு 3 சுதந்திரத்தை மட்டும் அது என்ன எழுத வாசிக்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்ப பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தில் ஒன்று கிரீடங்கள். அல்லேலூயா. கிரவுன், கிரீடம். இந்த கிரீடத்தை நம்ம இழந்துடக்கூடாது. உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்காக நான் பரலோகத்தில் வச்சிருக்கிறேன், வேறு ஒருவன் அதை எடுத்து விடாதபடி. அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வர அத்தனை பேருக்கும் கிரீடங்கள் ரெடி. ஆனா அங்க வரலன்னா அந்த கிரீடத்தை எடுத்து அங்க வந்தவங்களே பெஸ்டானவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்துருவார். யாருக்கு? ஆமா. அப்ப அவங்களுக்குன்னு கிரீடங்கள் ரெடியா இருக்கு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள தகுதி இருக்கா? ஆயத்தம் இருக்கா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பரலோகம் போனா போதும் பாஸ்டர், இதெல்லாம் போய் கிரீடம்லாம் வாங்கணுமா? அதெல்லாம் முக்கியமா? அதெல்லாம் அவசியமா? பரலோகத்தில் போய் ஒரு மூலையில உட்காந்துட்டாலே போதும் பாஸ்டர். கண்டிப்பா சொல்றேன், அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் வரவே முடியாது.
இந்த மூலையில் உட்காடுறேன், ஓரத்தில் நிற்கிறேன், ஜன்னலில் எட்டி பார்க்குறேன், அந்த மாதிரி எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கைவிடப்படுவீர்கள். அப்போ யாருக்கு பரலோகம் வைத்திருக்கிறார்னா, அங்கே வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை அடையும்படி யார் முழுமூச்சாய் பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோகம். சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு மெடல் வாங்குவதற்கு, கப்பு வாங்குவதற்கு இவ்வளோ பிரயாசம், பயிற்சி, ஹார்ட் ஒர்க் தேவைன்னா, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை பெறணும்னா சும்மாவா? சும்மா அப்படி தூக்கி கொடுத்துருவார? ஏன் இதை குறித்த உணர்வு இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில் இல்லை? எல்லாம் பரலோகம் போகிறோம், பரலோகம் போகிறோம், இப்படியே தான் பேசுகிறாங்களே ஒழிய, பரலோகத்தில் இருப்பதை சுதந்திரித்தாதான் பரலோகத்தையும் சுதந்திரிக்க முடியும். அந்த எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது? அப்போ சத்தியம் தெரியல. பைபிளில் தான் இருக்குது, ஆனால் அது குறித்த சத்தியம் தெரியல. அப்போ நமக்குரியது என்னன்னா கிரீடங்கள். ஏன் கிரீடத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார்? அதே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கிரீடம் எதற்கு கொடுக்கப்பட்டது? ஜெயிக்கிறவனா வாழ்வதற்கு, அல்லது ஜெயித்தவனா வாழ்ந்தவனுக்கு தான் கிரீடம். அப்ப கிரீடத்தோடு எது இணைக்கப்படுகிறதுனா ஜெயம், ஜெயம் உள்ள வாழ்க்கை. தோல்வியை சந்திக்கிறவனுக்கு கண்டிப்பா கிரீடம் கிடையாது. அப்ப பரலோகத்தில் ஏன் கிரீடம் வச்சிருக்கிறார்னா, பரலோகத்துக்கு வரவங்கெல்லாம் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பரலோகத்தில் இடம். அதுதான் 7 சபைகளுக்கு சொல்லும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பரலோகத்துக்கு வரக்கூடிய மிக முக்கியமான தகுதியே ஜெயம். தோக்கிறவங்க வர முடியாது, விழுந்து கொண்டே இருக்கிறவங்க வர முடியாது, அடிக்கடி பாவத்தில் சிக்கிக்கொண்டே இருக்கிறவங்க வர முடியாது. எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு தகுதியானவங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஜெயிக்கிறவங்களுக்கு அடையாளமான கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதை தான் சுதந்திரம்னு பேதுரு சொல்றார். அப்ப பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் பேதுரு மூலமா என்ன புரிஞ்சுக்கிறோம்? கிரீடம். அது என்ன கிரீடம்னு சொல்றீங்க? அழியாததும் மாசற்றதும் வாடாததும் வருது. அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது 3மே கிரீடம் தான். 1 அழியாத கிரீடம், 2வது மாசற்ற கிரீடம், 3வது வாடாத கிரீடம். இதுக்கெல்லாம் ஒத்து வசனம் எடுத்தாதான் இதோட கனெக்ட் பண்ண முடியும். மேலோட்டமா படிச்ச புரியாது. அந்த 3 வார்த்தை என்னன்னு இதுவரைக்கும் ஒருத்தரும் உருப்படியா கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. அது எப்படிங்க கிரீடத்தோட நினைக்கிறீங்க? இப்ப வசனத்தை காட்டுற உங்களுக்கு புரியும். முதல்ல அழியாததும். வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். அழியாததும். அப்ப அழிவில்லாதத இந்த வசனத்துல பவுல் கிரீடத்தோடு இணைக்கிறார். உலகத்தில் பந்தயத்தில் போராடுகிறவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி போராடுகிறார். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி போராடுகிறோம். அது என்ன அழிவில்லாத கிரீடம்? ஏன் அதுக்கு பேர் அழிவில்லாத, அழியாத கிரீடம் வருது? அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜீவ கிரீடம். அல்லேலூயா. ஏன்னா அழிவு அப்படின்னா மரணம்.
அழிவு, மரணம், நாசம். இதுக்கு அப்படி ஆப்போசிட் ஜீவன். அப்ப அழியாத கிரீடம் என்பதற்கு பெயர் ஜீவ கிரீடம். அல்லேலூயா. இந்த ஜீவ கிரீடத்தை பரலோகத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். சுதந்திரமா நமக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த சுதந்திரத்தை பெறணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அதுக்கப்புறம் உனக்கு மரணமே இல்லாத கிரீடம், ஜீவனோடு இணைக்கப்பட்ட கிரீடம். நித்திய ஜீவன் ஒரு மனிதனுக்கு வந்துட்டா அவன் வாழ்க்கையில் இனிமேட்டு அழிவே கிடையாது, மரணமே கிடையாது. அப்ப அழியாத சுதந்திரம் என்பது ஜீவ கிரீடத்தை குறிக்கிறது. யாருக்கு இந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும்? இது நம்முடைய ஆத்துமாவோடு தொடர்புடையது. ஜீவ கிரீடம் நம்முடைய ஆத்துமாவோடு தொடர்புடையது. அப்ப நம்ம ஆத்துமாவின் எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள்ல நாம் தெய்வத்துக்கு உண்மையாயிருந்தால், பரிசுத்தமா எண்ணங்களை வைத்துக் கொண்டால், சோதனைகள் எல்லாம் ஜெயித்தால், புரியுற மாதிரி சொல்லணும், மரணத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் ஜெயித்தால் இந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப பாவம் மரணத்தோடு அழிவோடு தொடர்புடையதா இருக்கு, வசனம் ஜீவனோடு தொடர்புடையதா இருக்கு. ஆத்துமால எது நிரம்பி இருந்தா ஜீவ கிரீடம் கிடைக்கும்? நம்முடைய எண்ணங்கள்ல, யோசனைகள்ல, சிந்தனைகள்ல வசனம், வேதம் நிரம்பி இருந்தா ஜீவ கிரீடம் கிடைக்கும். சங்கீதம் 37:11, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. அப்ப ஜீவ கிரீடம் வேணுமா? உங்க ஆத்மால வரக்கூடிய சோதனைகளை ஜெயித்து காட்டுங்க. உங்க எண்ணங்கள்ல வரக்கூடிய சோதனைகளை ஜெயித்து காட்டுங்க. அதில் விழுந்துடாதீங்க, அதை ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் விழுந்துட்டேன், பரவாயில்ல, அடுத்த முறையாவது ஜெயிக்க பழகு. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகாதீங்க. ஜெயித்து ஜெயித்து பழகுங்க. 10 விஷயங்கள்ல ஒரு 2 ஜெயிச்சு 8 தோத்தீங்கன்னா, அடுத்த நாள் கண்டிப்பாக 3 ஜெயிச்சு 7 தோத்தீங்கன்னா, இப்படியே ஜெயிக்கிறது கூட்டிகிட்டே போகணும், தோக்கிறது கூட கூடாது. அப்போதான் ஒரு நாள் 10க்கு 10 ஜெயிப்போம். அல்லேலூயா. கண்டிப்பாக அது வரும். அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த கிரீடத்தை கொடுத்து கனப்படுத்துவார். நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்குரியவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்ப அழியாத கிரீடம், ஜீவ கிரீடம், நம்முடைய ஆத்துமாவோடு தொடர்புடைய அந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும்? ஆத்துமாவில் அழியாத அலங்கரிப்பை உடையவங்களுக்கு. 1 பேதுரு 3:4 வாசிங்க. 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. விலையேற பெற்றது. அப்ப இருதயத்தில் எது இருக்கணும்? விலையேற பெற்ற அலங்காரம், அழியாத அலங்காரம், சாந்தமும் அமைதலும் ஆகிய குணம், நல்ல கேரக்டர். இந்த நல்ல குணாதிசயங்கள் தான் உங்களை குணசாலியான ஸ்திரீ என்று அழைக்கும். அல்லேலூயா. சபை என்ன பெயர் எடுக்கணும் தெரியுமா? நற்குணசாலி.
அப்படின்னு பேர் எடுக்கணும். வெளியிருக்கிற அலங்கரிப்பெல்லாம் அழிஞ்சிடும். அது எவ்வளோ 1000 லட்சம்லாம் போட்டு செலவு பண்ணி அலங்கரிப்பு கொடுத்தாலும் காணாம போயிடும். அழியாத அலங்கரிப்பு கேரக்டர் மட்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் பெண்கள் அப்படின்னால படிப்பு அழகு இதெல்லாம் கடந்து அவங்கள்ட்ட எல்லாரும் எதிர்பார்க்க ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? கேரக்டர். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ சபையாகிய மனவாட்டியும் கேரக்டர் ரொம்ப முக்கியமாக. அப்போ நம்முடைய இருதயம், ஆத்துமா, அதனுடைய எண்ணங்கள் வசனத்தின்படி இருக்கணும். அப்போ டெய்லி நம்முடைய ஆத்துமாவை அழியாத அலங்கரிப்பில் அலங்கரிக்கணும், நற்குணத்தில் அலங்கரிக்கணும், நிறைய கனி கொடுக்கிற ஜீவியத்தில் அலங்கரிக்கணும். அவங்களுக்கு தான் அழியாத கிரீடமாகிய ஜீவ கிரீடம். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது வாடாத கிரீடம். வாடாத, அது என்ன வாடாத? எது வாடிப்போம் இந்த உலகத்தில்? பூ தான் வாடிப்போம். அப்போ இந்த கிரீடம் பூவோடு தொடர்புடையது. பூவோடு தொடர்புடையது. என்னென்ன பூவெல்லாம் இருக்கு? ஆவிக்குரிய பூ என்னென்ன பூவெல்லாம் இருக்குது? சிரிப்பு, மன்னிப்பு, அப்புறம் சகிப்பு, தவிப்பா. பாசிட்டிவா சொல்ற பூவும் இருக்குது, நெகட்டிவா சொல்ற பூவும் இருக்குது. அன்பு, சரி, இது மாதிரி நிறைய பூவெல்லாம் இருக்குல்ல. அதுல மன்னிப்பு தான் ரொம்ப சிறந்தது. இயேசு சிலுவையில் கொடுத்த முதல் பூ. 7 வசனங்கள் பேசினாரு, அதை 7 பூவோடு இணைப்பாங்க. முதல்ல மன்னிப்பு, அப்புறம் ரட்சிப்பு, அப்படின்னு ஒரு 7 பூ வரும் சிலுவையில் ஆண்டவர் பேசின வார்த்தைகள். இப்போ இந்த வாடாத கிரீடம், பூவோடு தொடர்புடைய கிரீடம், அந்த காலத்திலலாம் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு மலர்களில் தான் கிரீடம் பண்ணி தலையில் வைப்பாங்க. அந்த காலத்தில் கிரீடம்லாம் அப்படிதான். உண்மையாகவே இன்னைக்கு மலர் அப்படின்றது எல்லாத்துக்குமே உதவி செய்யுது. கல்யாணம் பண்ண ஆரம்பித்தது வந்து சாகிற வரைக்கும் மாலை, மலர் மாலை தான் முக்கியத்துவப்படுத்தப்படுது. ஒருத்தர் கனம் பண்ணாலும் மாலை போடுறோம், அடக்கம் பண்ணாலும் மாலை போடுறோம். அப்போ பூ எல்லாத்திலும் முக்கியத்துவப்படுத்தப்படுது. அதே போல பரலோகத்தில் வாடாத ஒரு கிரீடம், பூவோடு சம்பந்தப்பட்ட ஒரு கிரீடம், அதை நமக்கு தருவார். இதை யாருக்கு தருவார்னா, இது ஆவியோடு தொடர்புடையது இந்த கிரீடம். அதுல இந்த ஆவியில என்ன இருந்தா அந்த கிரீடம் கிடைக்கும் அப்படின்றத 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடம். அப்ப இந்த வாடாத கிரீடத்துக்கு இன்னொரு பேரு மகிமையுள்ள கிரீடம். இதை யாருக்கு தராருன்னா, ஊழியக்காரங்களுக்கு தராருன்னு இங்க போட்டிருக்கு. மந்தையை மேய்க்கிறவங்க எப்படி மேய்க்கணும்? சரியான சத்தியத்தை சொல்லி மேய்க்கணும். சரியான சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு வாடாத கிரீடம் கன்ஃபார்ம். அல்லேலூயா. வசனத்தை கூட்டியோ குறைச்சோ புரட்டியோ பேசினாங்கன்னா இந்த கிரீடத்தை இழப்பான். என்ன பாஸ்டர்கள் மட்டும்தான் இது என்ன அப்புறம் எங்களுக்கு இல்லையா நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் சத்தியத்தை வேற யாருக்கு சத்தியமாக சொன்னாலும் உங்களுக்கு அந்த கிரீடம் காத்திருக்குது. அல்லேலூயா. சபையில் சொல்கிறவங்க மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பழகுகிற நண்பர்கள் சொந்தக்காரங்க யார்கிட்டலாம் நீங்கள் சத்தியத்தை பேசுகிறீங்களோ
அதை சத்தியத்தை மறைக்காம சத்தியமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீடம் காத்திருக்குது. ஆக மொத்தம் என்ன இருக்கணும்? நம்ம ஆவியில சரியான பேச்சு இருக்கணும். அல்லேலூயா. சரியான வார்த்தை இருக்கணும். அவங்களுக்கு தான் வாடாத கிரீடம். அது பூவோடு தொடர்புடையதா இருக்கிறதுனால நம்ம வாயின் வார்த்தை அதிகமா மன்னிப்போடு தொடர்புடையதா. எல்லாரும் என்ன பண்ண? அதிகமா கண்டிப்பா மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா குற்றம் எல்லாருமே செய்கிறோம். ஒருவருக்கொருவர் மன்னிங்கள்னு எபேசியர் பவுல் சொல்லியிருக்காரு இல்லையா? கொலோசியர்லாம் தயவா என்ன பண்ணுங்க? மன்னி. அது வாயை திறந்து சொல்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அதே ஆவியோடு தொடர்புடையதா இருக்கு. சில எழுதிக்க பையனை மன்னிச்சிருங்க அப்படின்னு எழுதுவான். நம்ம சொல்லுவோம் வாயிலான கொல்கட்டையா இருக்குது, ஒரு வார்த்தை கேட்டாதான் என்ன, அதனை எழுதி கொடுக்கறது. எழுதி கொடுக்கறத விட வாயில கேட்கிற மன்னிப்பு தான் வேல்யூ ஜாஸ்தி. உண்மையா இல்லையா? சாரி, மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். அதான் இன்னைக்கு ஆண்டோட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த வாடாத கிரீடம் நம்ம கிடைக்கணும்னா நம்முடைய பேச்சில் வாடுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. அல்லேலூயா. அது என்ன வாடுகிற வார்த்தைகள்? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் மாத்திரம் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. மனுஷர் பேசும் வீண் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவங்க வாயின் வார்த்தையில மாட்டிக்குவாங்க, கிரீடத்தை இழப்பாங்க. அப்ப நமக்குரிய கிரீடங்களை நம்ம பற்றி கொள்ளணும்னா நம்ம ஆத்தும ஆவிய சரியா வைத்துக் கொள்ளணும். அப்பதான் அழியாத கிரீடம் கிடைக்கும், வாடாத கிரீடம் கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னையிலேருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை சுதந்திரிக்கணும்னு ஆசையோடு வாழ போறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆல்ரெடி இருக்கு பரலோகத்தில், நம்ம தான் போய் வாங்கணும். நம்ம ஆயத்தமாகலைன்னா போக முடியாது. நம்ம போகலைன்னா என்ன பண்ணிடுவார்? அந்த நபர் வரலப்பா, அவருக்காக வச்சிருக்கிற அவர் பேரில் அந்த கிரீடம், சரி நீ வச்சுக்கோ. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு 3 கிரீடம் பத்தாத ஆண்டவரை, ஒரு 27வது வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னும் எவ்வளவுக்கு அதிகமா தெய்வத்துக்கு பிரியமா வாழ்ந்தா எக்ஸ்ட்ரா கிரீடங்களும் கொடுப்பார். கொடுப்பாரா இல்லையா? நம்ம ஆண்டவர் சிரசில் அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டதா வேதத்தில் இருக்கு. ஏன் ஆண்டவருடைய சிரசில் அவ்வளவு கிரீடங்கள் இருக்கு? அவருடைய வாழ்க்கை தான். அப்ப அவரை போல நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு அநேக கிரீடங்கள் கொடுக்கப்படும். அப்ப கிரீடங்களை பெறவங்க தான் பரலோகம் மதிக்கும். ஏன்னா அவங்க தான் ஜெயம் கொள்றவங்க. மீறுதல், அக்கிரமம், பாவம் எல்லாத்தையும் ஜெயித்தவங்க. தோல்வியை சந்தித்தவங்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ஜெயிக்கணும். அப்ப கிரீடம் வேணும்னு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க, தோக்கவே மாட்டீங்க. ஏன்? எனக்கு நித்தியம்தான் முக்கியம், இம்மைக்குரிய வாழ்க்கை 2வது, அதுதான் எனக்கு முக்கியம். அப்ப அந்த நித்தியத்தை நோக்கி நான் ஓடும்போது இங்க என்ன நடந்தாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். மன்னிக்கணுமா மன்னிச்சிடும், போ. விட்டு கொடுக்கணுமா விட்டு கொடுத்துறேன், சகிக்கணுமா சகிச்சிடறேன். ஏன்? என் கண்கள் அங்க இருக்குது. அல்லேலூயா. கீழே கண்களை வச்சாதான் பிரச்சனை. மன்னிக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, ஈகோ. இன்னைக்கு பதவி ஆசை, பண ஆசை, நிறைய இச்சைகளை நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறது காரணம் அங்க பார்க்கல, எல்லாம் கீழே பார்த்துட்டு இருக்கிறான், மேல் நோக்கி பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா எல்லாத்தையும் துச்சமா நினைச்சிரும். பரவாயில்ல போ. இயேசுட்ட பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எபிரேயர் எழுதுவார், எபிரேயர் 12:2 வாசிங்களேன். அவருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்து சிலுவையும் அடப்போ அப்படின்னு சகிச்சு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப அவர் எங்க கண்ணு வச்சிருந்தாரு? பிதாவினுடைய வலது பார்சல் போய் நான் உட்காரணும். அதை பார்த்ததுனால அவமானத்தை எண்ணவே இல்லையாம். சிலுவை என்ன பண்ணாராம்? சாதாரணமா சகிச்சாராம். உண்மைதானே? இப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு புதையல் இருக்குன்னா அதை பெறுறதுக்கு நமக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, நம்ம பெற போறோம் அப்படின்னா அதுக்கு இடையில நம்ம படுத்துக்கிற எல்லா வலி வேதனையும் பெருசா தெரியாது, தெரியுமா? ஏன்? அது பொக்கிஷனுக்காக இருக்கு. இதெல்லாம் கடந்து தான் போகணும். வலிச்சாலும் பரவாயில்ல, நெருங்கிட்டோம், அது பக்கத்தில் போயிட்டோம். அதை பிடிச்ச உடனே அவ்வளோ வலி வேதனை மறந்துடும். அப்போதான் பரலோகம். நம்ம அது மேல நோக்கமே நாட்டமே இல்லாமல் இருந்தோம்னா இது நம்மளை போட்டு அழுத்திடும். இந்த பாரம், உலக பாரம் இது பெருசா தெரியும். ஐயோ எப்படி வாழ போறோன்னு தெரியலையே, அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, போட்டு அமுக்கும். அங்க கண்ணு வச்சிருக்கிறவங்களுக்கு அது பெருசா தெரியாது. 6 மாதம் நடத்தினவர் மீது 6 மாதம் நடத்த மாட்டாரா? இப்படி தோணும் அங்க கண்ணு இருந்தா. அப்போ வித்தியாசமான நபர்களா நம்ம மாறணும்னா பரலோகத்தை நோக்கி பாரு. அப்பதான் நமக்குன்னு அவர் வச்சிருக்கிற கிரீடங்கள் கிடைக்கும். அப்ப அழிவில்லாத ஜீவ கிரீடம் ஆத்மாவுக்கு, வாடாத மகிமையின் கிரீடம் ஆவிக்கு, 3வது மாசற்ற கிரீடம். அதே மாசற்ற பாப்போமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை அந்நாளிலே, அப்போ வருகை நாளிலே அதை எனக்கு தர. எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். விரும்பும், அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். அப்ப விரும்புறவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் தருவார், எல்லாருக்கும் தர மாட்டார். அப்ப இதே மாசற்ற கிரீடம்னு சொல்றோம், அதுக்கு பேர் நீதியின் கிரீடம். இதே மாசற்ற கிரீடம்னா பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் பவுல் எல்லாமே போராட்டனாலே கெட்டதுதான். ஆனா பவுல் அதை எப்படி பார்த்தார்னா நல்ல போராட்டமா பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல போராட்டம்னா, போராட்டம்னாலே கெட்டதுதான், எல்லாம் விழ வைக்க தான் வருது. ஆனா நான் விழாம அந்த போராட்டங்களை சகிச்சு ஜெயிச்சதுனால அது எனக்கு நல்ல போராட்டமா மாறிடுச்சு. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் போராட்டத்தை கெட்டதாவே பார்க்குறவங்களுக்கு கெட்ட போராட்டம் தான் வாழ்நாளெல்லாம். ஐயோ இந்த மனுஷனோட வாழ்க்கை நடத்துறேனே, அது கெட்ட போராட்டம் தான். இந்த மனுஷியோட வாழ்க்கை நடத்துறேனே, அது கெட்ட போராட்டம் தான். ஆனா கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் ஒரு திட்டத்தோடு கொடுத்திருக்கிறார். நான் அவங்களோட தான் சகிச்சு அனுசரித்து என் நல்ல குணத்தை வெளிப்படுத்தி வாழணும்னு நினைச்சா அது நல்ல போராட்டம். அல்லேலூயா. உடனே நம்ம ஆண்டவர் தான் ப்ளேம் பண்ணும், இந்த கடவுள் ஏன் இப்படி மாட்டி வச்சாருன்னு தெரியல, என் வாழ்க்கையிலே அப்படி விளையாடுவார் அவரு, எனக்கு போய் இப்படி அமைச்சு கொடுத்துருக்கிறார். அப்படி சொல்லவே கூடாது. அது பிசாசு போடுற எண்ணம். இன்னைக்கு நிறைய பேர் டிவோர்ஸில் போய் நிற்கிறது காரணம் என்னன்னா, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல, அந்த போராட்டத்தை நல்ல போராட்டமாக மாற்றிக்கொள்ள தெரியல. உடனே அந்த போராட்டத்தில் விடுதலை ஆகணும். எனக்கு பிடிக்கல, வேணாம், உடனே டிவோர்ஸ். அதை சகித்து கொள்றவங்க தான் நல்ல போராட்டமாக மாற்றுவாங்க. அல்லேலூயா. போத்திபாரின் மனைவி வந்து இழுக்கிறா யோசேப்பை. யோசேப்பை விட்டு கொடுத்தானா? அது கெட்ட போராட்டம். ஆனால் யோசேப்பு அதை விட்டு கொடுக்காத இருந்ததுனால ஜெயிலுக்கு போனான் பாருங்க, நல்ல போராட்டம். ஏன் மற்றவங்களாம் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வருவான், நம்மளால தான் தப்பே பண்ணாமல் ஜெயிலுக்கு போனது. போராட்டம் உண்டு, ஆனால் அது நல்ல போராட்டமாக மாறுவதும்
கெட்ட போராடினா அந்த அம்மா கூப்பிட்டானா இவர் போயிருந்தாருன்னா அப்பவும் ஜெயிலுக்கு போயிருப்பார், தப்பு பண்ணிட்டு. இது கெட்ட போராட்டம். ஆனா தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு போனது நல்ல போராட்டம். அதனால என்ன நடந்தது? பார்வோனுக்கு அடுத்த நிலையில் கர்த்தர் உயர்த்தினார். நல்ல போராட்டம். அதான் மாசற்ற வாழ்க்கை. நல்ல போராட்டத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்கன்னா மாசற்றவங்கள மாறுறீங்க, அழுக்கு இல்லாதவங்கள மாறுறீங்க, குறை இல்லாதவங்கள மாறுறீங்க, குற்றம் இல்லாதவங்கள மாறுறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீதியின் கிரீடம். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சரீரம். சரீரத்தின் கிரியைகளில் மாசற்றவர்களாய் வாழ வேண்டும், குறையற்றவர்களாய் வாழ வேண்டும். நற்கிரிகளை செய்யக்கூடிய நல்ல, அந்த வார்த்தையை நல்ல நற்கிரியை, நல்ல நல்ல கிரியைகளை, நல்ல போராட்டம், நல்ல பேச்சு, நல்ல செயல், இந்த நல்லன்னு வந்துட்டாலே அது நற்கிரிகளோடு தொடர்புடையது. அது மாசற்ற வாழ்க்கை கொடுக்கும். அவங்களுக்கு நீதியின் கிரீடம். என்ன அற்புதமா 3 வார்த்தையில் பேதுரு முடிச்சிட்டார் பார்த்தீங்களா? அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான சுதந்திரம். நம்மளும் அதை அப்படியே மனப்பாடமாக தான் சொல்லுவோம், ஆனால் அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா? வேதத்தை ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? அதை ஆராய்ச்சி பண்ண ஒத்துவசனங்களையும் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் வெளியே வரும். அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கிரீடங்கள் அவ்வளோ முக்கியம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் காலையில், ஏன் ஆண்டவர் பரலோகம் வந்தால் போதாதா? அது கிரீடம் கொடுத்து தான் அங்கீகரிக்கணுமா? கிரீடம் அவ்வளோ முக்கியமா? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு காலையில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வசனத்தை ஆவியான உணர்த்தினார். அதை படித்தோன்னே தான் கண்டிப்பாக கிரீடத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு தோணிருச்சு. என்ன வசனம்? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். போதுமா? போதும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம். யார் இந்த குணசாலியான ஸ்திரீ? சபை. புருஷன் யாரு? இயேசு. அவர் தானே தலை. அப்ப இந்த கிரீடங்கள்லாம் நம்ம ஏன் சம்பாதிக்கணும் தெரியுமா? நம்முடைய புருஷனாகிய மணவாளனாகிய அவருடைய தலையை கனம் பண்ண இந்த கிரீடங்களை கொண்டு போய் வைக்கணும். அல்லேலூயா. நம்மளை இங்க கொண்டு வர வரைக்கும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம். எனக்கு இல்லை, என் ஆண்டவருக்கு நான் கிரீடமா இதை சம்பாதிக்கணும். அவருக்கு கொண்டு போய் இந்த கிரீடத்தை நான் வச்சு அழகு பார்க்கணும். அதான் குணசாலியான ஸ்திரியோட கேரக்டர். அதே வசனத்தில் இன்னொரு ஸ்திரீ எப்படி இருக்காங்க பாருங்க. லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். இயேசுவுக்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிற மனைவியோ சபையோ எலும்புருக்கி. எலும்புருக்கினா என்ன? டிபி. அதாவது எலும்புல வியாதி வந்துட்டாலே எல்லாத்துலேயுமே பிரச்சனை. நேற்று கூட மாலையில் பார்த்தோம். நேற்று வேத ஆராய்ச்சியில் சபையும் இயேசுவின் எலும்புன்னு எடுத்தேன். அவருடைய எலும்புகளுக்குரியவர்களாக இருக்கிறோமா அப்படின்ற சத்தியத்தை நேற்று சொல்லிக் கொடுத்து, எலும்புல முதல் பிரச்சனை ஆரம்பித்தது ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில். எலும்புல தான் முதல் பிரச்சனை. ஆண்டவர் எலும்புல தான் முடிக்கிறாங்க. இப்படி பார்த்தோம். இங்க நல்ல கவனிங்க. லச்சையை உண்டாக்குகிறவளோ யார்? லச்சையை உண்டாக்குகிறோம். புருஷனுக்கு அவமானத்தை யார் உண்டாக்க முடியும்? முதல்ல மனைவிதான். எப்படி உண்டாக்குவாங்க லச்சை அவமானத்தை? முதல் அவமானம் புருஷனுக்கு என்ன அப்படின்னா, அந்த புருஷனுக்கு கீழ்ப்படியலைன்னா அது அவமானம். புருஷனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க தான் லச்சை அவமானத்தை உண்டாக்குகிற மனைவி. அப்ப புதிய ஏற்பாடுல இயேசுதான் நமக்கு மணவாளன் புருஷன் அப்படின்னா, மணவாட்டியாகிய சபை அவருக்கு எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணுமே.
சத்தியத்துக்கு கீழ்ப்படியணுமே. அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படியலன்னா அவருக்கு அவமானத்தை உண்டு பண்ணி இந்த பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க பாரு, இந்த சர்ச்சுக்கு போகிறாங்க பாரு, ஏசு ஏசு ஏசுன்னு என்ன மாதிரிலாம் பொய் பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு. அப்போ கிறிஸ்தவங்களை கேவலமாக பேசும்போதெல்லாம், ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்து பேசும்போதெல்லாம் யாரால அவருக்கு அவமானம் வருதுன்னா நம்மளால. அப்படி வரவிடலாமா? அப்ப யாரும் அவமானத்தை கொடுக்காம அவருக்கு கிரீடத்தை வைக்கணும்னு பிரயாசப்படுவாங்கன்னா ஆத்மா, ஆவி, சரீரத்தை அவருக்கு பிரியமா பாதுகாக்கிறோம். அல்லேலூயா. அவங்க தான் ஆண்டருக்கு கிரீடமா மாறுவாங்க. ஏன்னா சபையின் தலை அவர் தானே. கிரீடத்தை எங்க காலில் வைப்போமா, தலையில வைப்போமா? எத்தனை கிரீடம் வாங்கினாலும் அதுக்கு உரியவர் அவர் தான். அவர் தான் சபைக்கு தலை. குடும்பத்துக்கு, சபையாகி குடும்பத்தில் அவர் தான் புருஷனாக இருக்கிறார். அப்போ கிரீடம் தலைக்கு தான் போகணும். அதை நான் சம்பாதிக்கிறதுக்கு ஆவியாத்மா சரீரத்தை ஒழுங்குபடுத்தணும், சத்தியத்தின்படி வாழ வைக்கணும், அவருக்கு பிரியமாக வாழ வைக்கணும். அப்போ தான் அவருக்கு நான் கிரீடங்களை கொண்டு போய் கொடுத்து கனப்படுத்த முடியும். வேற என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு நமக்காக உயிரே கொடுத்தார். அவர் சிந்தின ஆவிஜல ரத்தம் தான் நம்மை கழுவி 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 நம்மளை நித்தியத்துக்கு தகுதியாக்குது. பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு நம்ம என்ன திரும்ப கொடுக்க போகிறோம்? இந்த கிரீடங்களையாவது கொண்டு போய் கொடுத்து அவரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை படித்தோன்னே ஒப்பு கொடுது, ஆண்டவரே எத்தனை கிரீடம் எனக்கு வந்தாலும் அது உமக்குரியாது, நீ தான் அதுக்கு தகுதி. அதே நேரத்தில் அந்த கிரீடங்களை இழக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. நிறைய பேர் கிரீடத்தை வாங்கிடுவாங்க, கடைசியில் அதை இழந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி? புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. சிம்பிளா சொல்லியிருக்காரு, தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. பாவம் செஞ்சா கிரீடம் போயிடும், மீறுதல் பண்ணா கிரீடம் போயிடும், அக்கிரமம் பண்ணா கிரீடம் போயிடும். அவ கிறிஸ்துவின் தலையில் வைக்க வேண்டிய கிரீடம் விழாதபடிக்கு மணவாட்டி சபை ஆவியாத்மா சரீரத்தில் மீறுதல், அக்கிரமம், பாவம் இல்லாமல் ஜாக்கிரதையா வாழலாம். எத்தனை பேர் இப்படி வாழ போறீங்க? அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு சுதந்திர பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதை ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்கூடாது. நமக்குரியதை நாம் பற்றுக்கொண்டு அதை சம்பாதித்து சுதந்திரித்து ஆண்டர்கிட்ட கொடுத்து கனப்படுத்தும். அந்த நோக்கத்தோடு வாழ்கிறதுக்கு தான் சபையாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கடைசியாக மறுபடியும் 1 பேதுருக்கு வந்து முடிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வாசித்து நாம் முடிப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும். எதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்? நமக்கு பரலோகத்தில் இப்படிப்பட்ட சுதந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். பா, பரலோகத்தில் எனக்கு இவ்வளோ கிரீடங்கள்லாம் இருக்கா, ஒரே சந்தோஷம். அதோட நிறுத்தல பேதுரு. என்றாலும் இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு ஒரு செக்க வைக்கிறார் பாருங்க. என்றாலும் இவ்வளோ நேரம் படித்தது சந்தோஷத்தை கொடுக்குது. ஓ, எனக்காக பரலோகத்தில் அதை வச்சிருக்கார், இதை வச்சிருக்கார், சூப்பர், நல்லா இருக்குது. என்றாலும் என்னது செக் வைக்கிறீங்க? 1, துன்பப்பட வேண்டியது அவசியமாதலால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். 1 துன்பம், 2வது துக்கம். இது ஏன் அவசியம் வந்திருக்கு? இது ஏன் அவசியம் துன்பப்படுவது? ஏன் எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லா தானே இருக்கும்? ஏன் வாழ்க்கையில் அடிக்கடி துன்பம் வருது? ஏன் துக்கம் வருது? எப்படி? அதாவது நமக்கு அவசியம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகளை அடிக்கிறோம், திட்டுறோம். எதுக்கு திட்டுறோம், எதுக்கு அடிக்கிறோம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது.
எங்கள் அப்பா பாரு என்னை திட்டிகிட்டே இருப்பார், எங்கள் அம்மா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செய்கிற பிள்ளைகளுக்குன்னு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு அவசியம் தெரியும். அது அவசியமானது அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஏன் இப்போ நம்ம கண்டித்து அந்த விஷயத்தை திருத்தலைன்னா கண்டிப்பாக அது வேற நிலைக்கு இந்த பிள்ளைகளை கொண்டு போய் விடும். நான் என்னம்மா தப்பு பண்ணேன், என் ஃப்ரெண்டோட தானே போனேன், ஏன் சொல்லாமல் போனேன், அதுக்கு தான் பனிஷ்மெண்ட். சொல்லாமல் போனது தப்பு தான். சின்ன விஷயத்தில் அந்த துன்பப்படுதல் அவசியமாக இருந்தாதான் பெரிய ஆபத்துலேருந்து தப்புவிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும், என்ன சொல்லாமல் போயிட்ட, இது என்ன பெரிய தப்பா. இது என்ன ஆகிடும்னா பிற்காலத்தில் வேற காரியங்கள் செய்யறதுக்கு வழியை பெருசாக திறந்து விடும். அதுக்கு தான் துன்பப்படுறதுக்கு தேவன் அனுமதிப்பார். இன்னும் ஒரு தப்புமே பண்ணல ஆண்டுபடி, அது ஒரு அவசியம். பின்னாடி பெரிய பாதாளத்தில் சிக்காதபடி இந்த சின்ன துன்பத்திலே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து நமக்கு நல்ல உணர்வை கொடுத்து காப்பாற்றுறார். அது அவசியம். அதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். நம்ம முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் விழாதில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுற எல்லாமே அவருடைய திட்டம் தானே. எது நடந்தாலும் அவர் திட்டம் தான். அதையே நன்மைன்னு எடுத்துக்கொள்ள முடியல. 1000 கேள்வி, எனக்கு மட்டும் என் பாஸ்டர், இந்த ஆண்டவர் எனக்கு மட்டும் செக்காக வைக்கிறாரு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறார், மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் என்ன குறை வச்சேன், காலையில் சீக்கிரமாக இருந்திருக்கிறேன், ஜோம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், வேதத்தை தியானம் பண்ணுறேன், ஊழியம் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப போராட்டம் பிரச்சனை வந்துக்கிட்டே. அவசியம், துன்பப்பட வேண்டியது அவசியம். நமக்கு தெரியல, பரம தகப்பன்னு தெரியும், ஏதோ ஒரு சம்திங் இன்னும் நமக்குள்ள மாறணுன்றதை அவர் விரும்புகிறார். அது நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அங்கே போட்டிருப்பாருங்க, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை நான் துக்கப்படுகிறேன். யார் சோதனை துக்கப்படாமல் இப்போ இருக்கிறீங்க? அவங்க நம்ம சர்ச்சில் எனக்கு துக்கமே இல்லை பாசம், எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறேன். நான் நிறைய துக்கத்தில் இருக்கேன், ஆனால் சிரிச்சிட்டு இருப்பேன் வெளியே, ஆனால் உள்ளார அவ்வளோ போராட்டம். ஆண்டர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் ஆண்டர் எல்லாம் நன்மைக்கு, பொறுமையாரு, அமைதியாரு, சரி அமைதியாக போயிட்டு. அதையே நான் நினச்சிட்டு இருந்தாலும் ஊழியம் பண்ண முடியாது. இந்த மாதிரி வெளிப்பாடுகளும் கிடைக்காது. பாஸ்டர் நிறைய வெளிப்பாடுகள் பேசினா அவர் கவலையெல்லாம் நினைக்காதீங்க, அவ்வளோ அழுத்தம் இருக்குது, அவ்வளோ துக்கம் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தின்படி எனக்கு அவசியம்னால கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்படி தான் நான் எடுத்துக்குவேன் பாசிட்டிவாக. எனக்கு இது தேவை, நன்மை, அதனால அனுமதிக்கிறார். 7ஆம் வசனம் வாசி முடிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மளை இன்னும் சோதிச்சு சோதிச்சு இன்னும் பெஸ்டான நபர்களா மாத்துறாரு. அப்படின்னா நம்ம குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றார். என்னுடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களை இன்னும் மேம்படுத்துகிறார். அதுக்கு தான் இந்த பாடுகள் சோதனைகள்லாம். நிறைய பேர் சொல்ல, பாஸ்டர் ரொம்ப நல்லவர், நல்ல குணம், ஆனால் அவர் பேப்பார், என்ன 10% அடைஞ்சதுக்கு இவ்வளோ பாராட்டா, இன்னும் 90 அடையணும் அவர், அதுக்கு நான் அவர் எவ்வளோ உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். சும்மா 10 அடைஞ்சதுக்கு நிறைய பேர் சூப்பர், அவர் பாஸ்டர் மாதிரி ஒன்றுவாங்க. அவருக்கு தான் தெரியும் 100% நல்லவன் ஆகிட்டாங்க, எதுக்கு பாடுகள் வரணும், சோதனைகள் வரணும். அது அவர் அவசியம். என்ன நம்ம மாற வேண்டியிருக்கு, அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டே வரும். அப்போ பரலோகத்தில் சுதந்திரம் இருக்குன்னு கேட்டோன்னா சந்தோஷம். ஆனால் அதை பெறுவதற்கு தகுதி அடைகிறதுக்கு சில வழியில் நடத்துவார் பாருங்க, அதை மட்டும் வேளான்னு சொல்லக்கூடாது. வாயை மூடிட்டு ஒப்பு கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவர், உங்கள் விருப்பம் போல நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அப்போ தான் முடிவில் மகிமையாக கொண்டு போய் முடிப்பார். பவுலை பார்த்து அனனியாட்ட சொன்னார்,
என் நாமத்தின் நிமித்தம் அவன் படப்போகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் பவுலுக்கு நான் சொல்ல மாட்டேன். என்னென்ன பாடு பட போகிறான்னு சொல்லிட்டேன், ஓடியே போயிடுவான். நான் சொல்ல மாட்டேன் பவுல்ட்டு. ஆனால் நீ ஏன் ஒன்றை சொல்கிறேன், என் நாமத்தின் நிமித்தம் பயங்கரமாக பாடுபட போகிறான். ஆனால் என்ன நடந்தது? அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எவ்வளோ பாடுகள் துன்பங்கள் பவுலுக்கு வந்தாலும் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இது ஆரம்பத்திலே ஆண்டவர் உனக்கு இவ்வளோ பாடுகள் வரும்னு சொல்லியிருந்தாலும் ஓடி இருப்பார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அவரை உருவாக்கி ஒரு காலகட்டத்தில் அப்படியே கிறிஸ்துவின் அடையாளங்கள்லாம் அவர்கிட்ட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. அவர் தான் சொல்ல, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை. அவருக்கு வந்ததெல்லாம் நல்ல போராட்டமாக, நிர்வாணமாக இருந்தது, பசியாக இருந்தது, பட்டினியாக இருந்தது, குளிரில் கிடந்தது, கடலில் கிடந்தது, காட்டில் கிடந்தது, பாம்பு கடிச்சது, கல்லால் அடித்து தள்ளி விட்டு கொண்டாங்களே அது, இதெல்லாம் நல்ல போராட்டமா? ஆனால் அதெல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய பலனை கொடுத்தார் பாருங்க அவருக்கு. அதை வச்சு அவர் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடும். இன்னொரு இடத்துல சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு. அப்போ பரலோகத்தில் சுதந்திரம் இருக்கு, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. அதையும் அவரே நமக்கு கொடுக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரியவர். நம்ம அமைதியாக நுகத்தில் பூட்டப்பட்ட மாடு மாதிரி போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் அதுக்குரிய வாஞ்சை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு பரலோகத்தின் சுதந்திரம் வேணும், அதை நான் அனுபவிக்கணும், எனக்குரியதை நான் பெற்றுக்கொண்டே ஆகணும். யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மனைவி பிள்ளை கூட நான் அவங்களது வாங்கிட்டோம். இதில் தியாகமெல்லாம் பண்ணாதீங்க. பரவாயில்ல ரேவதிக்கு நான் விட்டு கொடுத்துட்றேன், என்னுடைய கிரீடங்க சொல்லவே மாட்டேன்னு. அதே போல் ரேவதியும் சொல்ல மாட்டாங்க. எனக்குரியதை நான் விட்டு, அதுதான் முக்கியம். அப்படி தான் இருக்கணும். அவங்களுக்குரியதை அவங்க பிடிச்சிக்கணும். வேணா யாராவது வர முடியாமல் போகிறவங்கள்ட்ட வந்து வாங்கி ஆண்டவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கோ. அதனால் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பாடுகளும் வரும், வேணும்னா துன்பங்களும் வரும், சோதனைகளும் வரும். சகித்து கொள்ளுங்க. அதுக்குரிய பலனையும் அவரே கொடுப்பார். கண்டிப்பாக ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும். நம் நோக்கமெல்லாம் ஜெயம், முடிவை தான் பார்க்கணும். அதை பார்த்து ஓடனோம்னா கண்டிப்பாக சுதந்திரிப்போம். எத்தனை பேர் பிரயோஜனமாக இருந்தது? அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நிலந்து ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.